இருக்கும் மற்றும் நட்சத்திரம் இருக்கும். இந்த மாதிரி தினங்கள் அலபிய யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய தினம் புதன்கிழமையோடு அஷ்டமி வருவது அலபிய யோகம். அந்த யோகம் என்பது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு தீபம் ஏற்றினா அந்த தீபம் ஏற்றின பலன் நமக்கு நிச்சயமாக வந்தே தீரும். அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அப்பொழுதே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வரும், வராமல் போகலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக நாம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த தீபம் ஏற்றின பலன் நம்மை காப்பாற்றும். ஆனால் இந்த புதாஷ்டமி என்று இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்ட், இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு 1000 மடங்கு, இவ்வளவு மடங்குன்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, வரையறுக்க முடியாதது. அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ஷயம் இல்லாத அதிகப்படியான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாட்களில். அதனால் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் படுகின்ற கஷ்டம் என்ன அப்படின்னா, கடன் 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 சுமை தான். அது நகை கடனோ, பேங்க்கில் கடனோ, தனிநபர்கிட்ட வாங்கினதோ, அல்லது வட்டி கட்ட முடியாமல் அவஸ்தைப்படுறதோ, இப்படி பல விதங்களில் அவஸ்தைப்படுறோம். இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியது இந்த அஷ்டமி பூஜை. நிச்சயமாக நம்புங்க, இந்த அஷ்டமி விளக்கு கடனை அடைக்கும். அஷ்டமி விளக்கு அப்படின்னால அது கடன் அடைக்கின்ற விளக்கு அப்படின்னு நாம் கண்மூடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலேயும் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஏற்றுங்க. ஒரு 35 மிளகு எடுத்துக்கங்க. ஒரு சிகப்பு துணியில் மூட்டை மாதிரி கட்டுங்க. கட்டும்போது சிகப்பு நூல் வச்சு கட்டுங்க. கருப்பு அகல், இது உங்களுக்கு கிடைக்கும். கருப்பு மண்ணால் செய்யப்பட்ட அகல், அதை வாங்கிக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் அகல் கூட பயன்படுத்தலாம். ஆனால் கருப்பு அகல் சிறந்தது, எடுத்துக்கோங்க. அதில் வேப்ப எண்ணெயை விடுங்க.